Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோங்க. அது வந்து நான் யூசுவலா கிச்சன்ல யூஸ் பண்ற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இதல ஷேர் பண்ணியிருக்கேன். இதல கொஞ்சம் டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா கூட இருக்கலாம். அப்படி ஏதாவது நீங்க யூஸ் பண்றீங்கன்னா எனக்கு அத கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்போ அது என்னென்ன டிப்ஸ்னு பார்த்தறலாம். டிப் நம்பர் 1. இப்போ நம்ம சமைக்கிறதுக்காக வெஜிடபிள்லாம் கட் பண்ணுவோம். அந்த டயத்துல நீங்க வந்து கீழ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ இல்லனா ஒரு கிச்சன் டவலையோ நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படினா நம்ம க்ளீன் பண்ணும்போது கிடைக்கிற அந்த வேஸ்ட்லாம் வந்து அந்த பேப்பர்லயே வந்து கலெக்ட் ஆயிரும். அப்போ நீங்க வந்து ஈஸியா டிஸ்போஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து நியூஸ் பேப்பர் தாங்க நான் சொல்லுவேன். அது வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மெத்தட்ல ஈஸியா நம்ம டிஸ்போஸ் பண்ணிரலாம். இல்ல நம்ம வந்து தண்ணி இல்லாத ஏதாவது திங்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா அந்த பேப்பர் நீங்க வந்து ரீயூஸ் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். நம்ம முடிச்சதும் இந்த மாதிரி அப்படியே பேப்பர் எடுத்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிரலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பை. இப்போ டிப் நம்பர் 2. இதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுவும் இல்லாமல் தோலெல்லாம் வந்து வீடு ஃபுல்லாக பறக்கும். ரொம்ப தூசியாகும். அது அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறதுக்காக தண்ணியில் ஃபஸ்ட்டில் நீங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம தோல் உரித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு தோலை உரிச்சிடலாம். அதே நேரத்தில் டஸ்ட்டு வந்து உங்களுக்கு பறக்காது. இதே மாதிரி அந்த நீங்கள் கரெக்டாக இருக்கிற அந்த தோலையும் அந்த தண்ணியும் கூட நீங்கள் செடிக்கு ஊற்றினீங்கன்னா நல்ல உரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். டிப் நம்பர் 3. இப்போ நம்ம சப்பாத்தி வந்து தேய்க்கும்போது மாவு வந்து நம்ம தொட்டு சப்பாத்தி தேய்ப்போம். அதில் இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து கீழே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு நியூஸ் பேப்பரையோ இல்லைனா கிச்சன் டவலையோ நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து அந்த பேப்பர்லேயே கலெக்ட் ஆயிரும். நம்மளுக்கு இடமும் வந்து சுத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். டிப் நம்பர் 4. இப்போ நம்ம சப்பாத்தி வந்து நார்மலாக வெறும் தண்ணியும் எண்ணெயும் மட்டும் சேர்த்து எப்படி வந்து புஷ்ஷுன்னு வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக சிம்மில் கொஞ்சம் மீடியம் ஹையில் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தியை கரண்டிகிட்டே வந்து இந்த மாதிரி ஒத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு புஷ்ஷுன்னு வரும். கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி பாருங்கள். நான் அப்படியே நீங்கள் வந்து ஒரு 2 செகண்டுக்கு ஒரு திருப்பி விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி வந்து நல்லா உப்பெல்லாம் நல்லா சூப்பராக வரும். இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. உப்பு, எண்ணெய், தண்ணி 3 மட்டும் தான் சேர்த்து நான் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணேன். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப் நம்பர் 5. இப்போ நம்ம வந்து உளுந்து அரைக்கிறோம் இல்லைங்களா, தோசைக்கு மாவாட்டும் போது உளுந்தை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து நீங்கள் அரைக்கும் போது மாவு வந்து உங்களுக்கு நல்லா பொங்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் அரிசியை போட்டிங்க அப்படின்னா அந்த அரிசி ஆட்டுற கேப் மட்டும் நீங்கள் உளுந்த வச்சாலே கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை. இப்போ டிப் நம்பர் 6. இதில் வந்து நம்ம பால் காய்ச்சும் போது பால் வந்து அடியில் வந்து அப்படியே ஒட்டின மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம பாத்திரத்தை பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஒன்று தண்ணி பாலுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் பாலை ஊற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக தண்ணியில் பாத்திரத்தை அலசிட்டு அப்புறமா நீங்கள் பால் சேர்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக அலசிட்டு தான் நான் வந்து பால் சேர்த்தேன். இப்போ நல்லா பால்லாம் ஒட்டாமல் உங்களுக்கு பாத்திரம் நல்லாயிருக்கும், கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பையும் யூஸ் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. இப்போ நம்ம டீ போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணும்போது டீ போட்ட பாத்திரத்தில் நிறையா வந்து ஆடை, அப்புறம் நம்ம போட்ட இஞ்சி, ஏலக்காய் எல்லாமே இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்திரம் கழுவும் போது சிங்கில் போய் அடைச்சிட்ருக்கோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபில்டர் பண்ணது உடனேயும் ரன்னிங் வாட்டரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து ஃபில்டர்லேயே கலெக்ட் ஆயிரும். நம்ம அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 8. இப்போ இதில் வந்து நம்ம டீ போட்ட பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் வந்து வச்சுருப்போம், சில்வர் ப்ரஷ் வந்து வச்சுருப்போம். இந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துடும். அதோட கலரே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் அதில் கலெக்டாக இருந்த வேஸ்ட்லாம் உங்களுக்கு அந்த தண்ணியில் வந்துடும்.
நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷே வந்து அப்படியே இருக்கும், நல்லா பேட் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் வந்து நார்மலாக நம்ம லிக்யூட் ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பேட் ஸ்மெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ப்ரஷ்ஷும் நல்லா லைஃப் இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். டிப் நம்பர் 9. இப்போ இந்த மாதிரி இரும்பு நாரை நம்ம வந்து புதுசு வாங்கிட்டோம் அப்படின்னா பழசை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாமல் அதை வந்து தனியாக வச்சுட்டு நம்ம சிங்க்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா சிங்க் வந்து சீக்கிரமாக பளிச்சுன்னு ஆயிரும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் அதை தனியாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த டிப்பையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 10. இப்போ நீங்கள் சிங்க்கு கிச்சன் மேடையில் நீங்கள் கழுவுனதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி இருந்தது அப்படின்னா நல்லா உப்பு படிஞ்சு ரொம்ப இதாயிரும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வைப்பர் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து தண்ணியை வந்து தள்ளி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் 11 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இஞ்சியெல்லாம் நம்ம வந்து வாங்குகிறோம்ல, இஞ்சி வாங்கிட்டு அதை வந்து நம்ம தோல் சீவும் போது ஃபுல்லாக நம்ம வந்து இஞ்சியோடவே சேர்த்து எடுத்துருவோம். அதுலேருந்து நமக்கு நிறைய இஞ்சி வந்து வேஸ்ட் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனையோ இல்லையோ நைஃபையோ வச்சு இந்த மாதிரி நீங்கள் சுரண்டுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இஞ்சியோட தோல் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். அப்போ நமக்கு இஞ்சியும் வேஸ்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். டிப் நம்பர் 12. இப்போ நம்ம தோல் சீவி இஞ்சியை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம எப்போ வேணுமோ டக்குன்னு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டயத்தில் நீங்கள் வந்து தோல் சீவி எடுக்கணும், டைம் லேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து நல்லா சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். டிப் நம்பர் 13. இப்போ நம்ம நைஃபெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம், நைஃபு சிசர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா நைஃப் வந்து நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும். இப்போ நம்ம அடிக்கடி கழுவும் போது அதோட ஷார்ப்னஸ்லாம் வந்து கம்மியாயிரும். இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா டஸ்ட்டும் கிளியர் ஆகும், அதே டயத்தில் நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை. டிப் நம்பர் 15. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாமே அரைக்கிறோம். அதை அப்படியே நீங்கள் அப்படியே வைக்காமல் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள வேஸ்ட்லாம் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக இந்த மாதிரி விம்மை ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பிளேடுக்கு கீழே உள்ள டஸ்ட்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். டிப் நம்பர் 16. இப்போ பிளேடு வந்து ஷார்ப்பாகிறதுக்காக நம்ம வந்து அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகுங்க. அதே டயத்தில் நம்ம ஹோம்மேடாக சால்ட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இதை வச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 17. இப்போ நம்ம வந்து பால் வந்து இந்த சம்மர் சீசனில் காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா பாலில் வந்து நிறைய எறும்பெல்லாம் ஏறுது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் பாலை வச்சிட்டிங்க அப்படின்னா எறும்பு வந்து ஒன்றும் வராது. இல்லை அப்படியே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வராது. இதே மாதிரி தான் நீங்கள் சாப்பாடு ரைஸ்க்கும் வந்து இதே டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 18. இப்போ பெரிய வெங்காயம் நமக்கு தேவைப்படும் போது தோல் உரிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம என்னதான் சைட்லலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தாலும் ஒவ்வொரு வெங்காயம் கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா தோலை உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து 2ஆக கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டில் சைடில் உள்ளதை கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம தோலை உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். இந்த டிப்பை வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். டிப் நம்பர் 19. இப்போ நம்ம ப்ரூவெலாம் காஃபி பவுடர்லாம் யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா கட்டி கட்டி ஆயிரும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது காஃபி பவுடர் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். டிப் நம்பர் 20. இப்போ மாவை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ நம்ம வந்து நம்ம தோசைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பாத்திரத்தை வந்து அங்கே இங்கேயும் வச்சுட்டு திரும்ப நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்கும்போது அதில் இருக்க டஸ்ட்லாம் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு போகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை நல்லா வந்து ஒரு டவலை வச்சு இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீனாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். டிப் நம்பர் 21.
இப்போ நம்ம மாவு வந்து யூஸ் பண்ணுறோம். மாவை வந்து யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைட்லலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பாத்திரமும் வந்து ஈஸியாக கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட மாவும் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிம்பிள் டிப்ஸ்லாம் வந்து இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதில் என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.